ஓங்காருடைய குடிலை சார்ந்து செய்கிறோம். யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தலைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ செய்கிற செயல் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து அவங்க சொல்லலை, இவங்க சொன்ன நீ என்ன செய்கிற, உன் கடமை செய். யார் பார்க்குறா? உன்னை தலைவன் பார்க்குறான். இந்த ஒரு இடத்துல தான், இந்த ஓங்கார் குடியில் தான் தொண்டுகள் செய்வதெல்லாம் ஆராய்ந்து வரவு செலவு பார்க்கக்கூடிய இடம் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஞானி இருப்பாங்க. ஒரு சாம்பார் வாடி எடுக்கிறேன், ரசம் அல்லது மோர் எடுக்கிறோம், அதுக்காக கூட்டு எடுக்கிறோம். எந்த இலைக்கு என்ன தேவை நினைச்சு குறிப்பாக செய்கிறவன் தான் ஆறான். வாட்டை வச்சுட்டே போயிட்டு இருந்தான். கையில் தக்காளி சாதம் தான் வச்சுட்டே போயிட்டுருவான். இவன் முன்னாடி தக்காளி சாப்பிட்டார், இவன் தக்காளி சாதம் தேவையில்லை, அடுத்த இலைக்கு போவோம். முதல் இலைக்கு கொண்டு போகிற தக்காளி சாதத்தை நிறுத்திட்டு அடுத்த இலைக்கு போவாங்க. அப்போ குறிப்பிருந்து செய்வது. கையில் ரசம் இருக்குது, அவன் சாம்பார் சாதம் சாப்பிட்டப்போ ரசம் தான் ஊற்றணும். அடுத்து சாம்பார் வழியை வச்சுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரசம் வச்சு சாப்பிடுவார். அது குறிப்பிருந்து சாம்பார் சாப்பிடுவார், அடுத்து ரசம் சாப்பிடுவார், அடுத்து மோர் சாப்பிடுவார். இது உலக நடை. சில பேர் வேண்டாம், ஏன் ரசம் இந்த பனிகலமாக இருக்குது, மோர் வேணால் நிறுத்திக்கினது. அப்போது அங்கே உள்ள ஒருவன் சாப்பிடுகிறான் என்றால் அவனுடைய தன்மையை புரிந்து செய்வது அறம். அதுதான் உண்மையான தொண்டு. அதை ஓங்காருக்குள் செய்கிற தொண்டு அதுதான். அது யாரோ பார்க்குறாங்க இல்லைன்னு நினச்சிடா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த செயலை நான் அந்த செயல் பார்க்க அந்த தூய்மை இருந்துச்சுன்னா ஆசான் மனதங்கி நல்ல பிள்ளைன்றான் தோழர். ஆசான் அகத்தீசன் நல்ல பிள்ளைனா, ஆசான் அகத்தீசன் நல்ல பிள்ளை என்று சொல்வதுக்கு என்ன வேணும்னா, உட்காந்துருப்போன்னு தண்ணி வேணும். கையில் தண்ணி, டம்ளர் தண்ணி இல்லை, தண்ணி வேணுங்களா? அடுத்து மோர் வேணுங்களா? மோர் தேவைன்னா மோர் வேணும் கேட்கணும். இங்கே ரசமாக ரசம் வேணும் கேட்கணும். அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தால் தலைவன் பார்ப்பான், நல்ல பிள்ளை நின்றுக்கிட்டே இருந்துடும். அப்படியே நில்லு, வெளியே எங்கேயும் போயிடாதுவான். அந்த இடத்துல நிற்கணவன் அப்புறமேட்டு சொல்லணும், ஐயா அந்த வேலைக்கு போகணும்னு சொல்லணும். அதெல்லாம் தரம். ஓங்காரக்குடியில் அமைப்பு எப்படி இருக்குன்னா, அவரவர்கள் கிடைத்த அந்த தொண்டு செய்கிறார்கள். அந்த தொண்டும் உணர்ந்து புரிந்து தூய்மையோடு தன்னலமற்ற தியாக உணர்வோடு செய்கின்ற தொண்டு எதுவோ அதுதான் ஆசான் வர சொல்ல எடுப்பான். இது அப்படியே வாடி வச்சு நின்றுக்கிட்டு இருக்கானா பார்த்துருப்பான். நாங்களும் பார்க்குற வழி நின்றுக்கிட்டே இருப்பான் பார்த்துருப்பேன். ஆனால் எந்த இலைக்கு என்ன வேணும் என்று சிந்தித்து செய்வன் தான் அறம். அவன் தான் எனக்கு ஜென்மத்தை கிடைத்திட்ட முடியும். யாராவது சாப்பிட்றான், யாராவது போகிறான், கையில் வாழை வச்சுட்டே இருப்பான். இது கிடச்சிருக்கேன் நின்று தொண்டு செய்தவங்க வாழை வைக்கணுட்டு. அப்போது பந்தியில் ஒருவன் உட்கார்ந்துருக்கான்றால் அவன் தேவையை அறிந்து செய்கிற தொண்டு எதுவோ அதை சிறந்த தொண்டு அவன் தான் ஆசி வருவான். அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் சங்கத்தை உண்டு. யார் செய்வார்கள்? புண்ணியம் செய்த மக்கள் தான் செய்வார்கள். அந்த மாதிரி உணர்வு இல்லை என்றால் அந்த உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு லட்சம். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் சாம்பார் போட்டோம், எத்தனை பேர் ரசம் போட்டோம், எத்தனை பேர் தண்ணி வச்சுருக்கோம். தேவை எந்த இப்போ அத்தனை பேருக்கும் அந்த சாம்பார் ரசம் ஒரு தேவை. அது புரிந்து கொண்டு செய்கிற தொண்டு தான் ஆசான் விரும்புவார். அப்படி செய்து விட்டால் தப்பாது, அவர்கள் ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ளலாம். வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வேறு எந்த இடத்திலும் தொண்டு புரிந்து கொள்கின்ற அறிவு இருக்காது. இருக்கலாம், கொஞ்சம் சிக்கனமான அறிவாக இருக்கும், அது சிறப்பாக இருக்க முடியாது. ஆனால் ஓங்காரக்குடியில் ஒரு தொண்டன் செய்த தொண்டை உணரக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு. அப்படியே பிள்ளைகள் தொண்டு செய்கிற பார்த்துட்டே இருப்பாங்க. தொண்டு செய்து பார்த்து அருள் செய்யக்கூடிய ஆற்றல் ஞானி இங்கே ஓங்காரக்குடியில் உண்டு. நீ யாரையும் பார்க்க வேணாம், நீ பாட கடமை செய், அதை உணர்ந்து செய், உணர்வோடு செய், தியாக சந்தியோடு செய் அப்படிவான். இப்போ 2 நாள் வேலை நடந்திருக்கு, 22, 23. இல்லை, நம்ம தொண்டர்கள் மிக சிறந்த தொண்டு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை வர சொல்வது யாருக்கு தெரியும்? அவன் மனசுக்கு தெரியும். தொண்டு செய்தவர்கள் உணர்ந்து செய்திருக்கிறோம். பல பேருக்கு குறிப்பறிந்து செய்திருக்கணும். தண்ணி ஊருக்கா வைக்கிறேன்னா ஊருக்கா அவர் கேட்குற மோர் சோறு சாப்பிட்டுருக்காரு, ஊருக்கா வேணும் இருக்குது, ஊருக்கா வேணுமான்னு கேட்டுக்காரு. சாம்பார் சாதம் சாப்பிட்டா அடுத்து ரசம் வேணுமான்னு கேட்குறாரு. ரசம் சாப்பிட்டா மோர் சுவாதம் வேணுமான்னு கேட்பார். அடுத்து ஊருக்கா வேணுமா தண்ணி வேணும்னு கேட்பார். இப்படி அவரவர்கள் எத்தனை பேருக்கு அந்த உணர்வோடு செய்கிறார்களோ அது ஜென்மத்தை கிடைத்திட்டணும். ஞானிகள் பார்வைப்படுது. நீ செய்கிற தொண்டை ஆசான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நோக்கம் நியாயம் எங்கே தானே? அடிமை இல்லறத்தில் இருந்தும் இல்லறமும் சிறக்கணும். அடிமைக்கு ஞானமும் சத்திக்கணும். கடவுள் ஆசி வரவும் எனக்கு அருள் செய்யணும். இந்த தொண்டு அங்கே தான் போய் நிற்கும். வாங்கி ஓங்காருக்குள் செய்ய தொண்டு ஒன்று இல்லறமும் சிறக்கும். அடுத்து அவனுக்கு பெறக்கூடியது பேரின்ப வாழ்வு, அது தப வாழ்வு. ஜென்மத்தை ஆன்மலாபத்துக்கு நோக்கி செய்கிறது. ஆன்மலாபத்தை நோக்கி செய்தாலும் ஆசானுக்கு தெரியும். அந்த தொண்டில் சிறிது கடுகு இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்கிறார் ஞானி. வேறு ஒன்றும் வேண்டாம். ஓங்காரக்குடியில் தண்ணி வேணுமா?
சாப்பிட்றவங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சாலே அது ஆசான் ஏற்றுக்கிறார், நல்ல பிள்ளைன்றவர். ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு போகணும், அது தண்ணி அவசியம். அப்போ தொண்டு அங்கே வர்றவர்கள் அங்கே வருகிறார்கள், வாங்க ஐயா சாப்பிட்றீங்களா? அவர் இனிமையை போய் சாப்பாடு போட்டால் அது தலைவன் பார்க்குறான். அப்போ அற்புதமான தொண்டுங்க. ஞானிகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்கின்ற தொண்டு செய்கிறவர்கள் நிச்சயமாக ஜென்மத்தை கடத்திட்டு கொள்வார்கள்.